நம்மள நிறைய பேரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பிறந்தவங்க தான். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சாங்க. நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு கனவு கண்டாங்க. ஆனா நம்ம மிடில் கிளாஸ் பசங்களோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களோட லைஃபை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். மிடில் கிளாஸ் பசங்களோட மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம். ரிஸ்க் எடுக்க பயம், ஃபெயிலியர் வருமான பயம், வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பயம், மணி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம். இந்த பயமே நம்ம ட்ரீம்ஸை ஸ்லோலி கொல்லுட்டு இருக்கு. ஆனால் அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மிடில் கிளாஸ் பசங்களாம் எப்பவுமே சேஃப் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனி ஜாப் வித் மந்த்லி சேலரியோட, மாதம் மாதம் சம்பளம் வந்தால் போதும், ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் ஆகிடுவோம், அப்புறமா கனவு காணுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டில் ஆன பிறகும் நம்மளுக்கு டைம் இருக்காது. ட்ரீமை நம்ம போஸ்ட்பான் பண்ணி பண்ணி அது போஸ்ட்பான் ஆகிக்கிட்டே தான் போகுமே தவிர நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ப்ராப்ளம். எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணுறது. மிடில் கிளாஸ்ல பிறந்தவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளமை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் போகிறான், ஃப்ரெண்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான், ஃப்ரெண்டு வீடு வாங்கிட்டான். அப்போ நம்ம எப்போதான் இதெல்லாம் பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையுமே நம்ம மனசு டெய்லி நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கு. நம்ம லைஃப் இவ்வளவுதானா அப்படின்ற இந்த கம்பேரிட்டிவ் வாழ்க்கை உள்ளே நம்ம மூழ்கிடுறோம். ஆனா கம்பேர் பண்றதால கான்ஃபிடென்ட் குறையுமே தவிர, உங்களோட ஃபோக்கஸ் போகுமே தவிர, வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்க காண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ற மென்டாலிட்டி. கரெக்டான டைம் வரட்டும், எனக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா வரும், சேலரி கொஞ்சம் கூடட்டும், சுச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே டைமும் போகும், எனர்ஜியும் போகும். நம்ம ட்ரீம் மட்டும் அப்படியே தான் இருக்கும். கரெக்ட் டைம்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே கரெக்ட் டைம் தான். டெய்லி நம்ம வாழ்நாளில் எல்லாமே கரெக்டான நேரம் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பண்ணி உங்கள் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே உங்களால் காண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னைக்கே நான் செய்கிறேன், இன்னைக்கே என்னோட நல்ல நேரம் தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்ல பிறந்தது நம்மளோட ஃபால்ட்டு கிடையாது. ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் நிறைய பேர் சந்தோஷமா தான் வாழறாங்க. அவங்களோட மென்டாலிட்டிலேயே இருப்பது தான் தப்பு. லேர்ன் பண்ணாம இருக்கிறது, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களுக்குள்ள என்ன இருக்கு, நம்மளால என்ன முடியும் அப்படின்ற அந்த ஸ்கில்ல சுத்தமா டெவலப் பண்ணாம இருப்பீங்க. ஃபியராகவே வாழ்க்கைய ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. பயம் பயம் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். இது பண்ணா ஏதாவது ஆகிடுமா, இது பண்ணா நம்மளோட காசு செலவாயிடுமா, இந்த மாதிரியான மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம பண்ற மிஸ்டேக் தான். என்னதான் அப்ப நான் பண்ணணும்? இது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டீங்க, அப்போ என்னதான் நான் பண்ணணும், எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி, உங்களுடைய ரிஸ்க், உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற அந்த ரிஸ்க் எடுக்கிற காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20s தான். இந்த 20ல இருந்து 30 ஏஜ் வரைக்கும் நீங்க என்னதான் பண்ண போறீங்க, நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில். நீங்க என்னென்னலாம் நீங்க வாழ்க்கையில ஒரு 50-60 வயசுக்கு மேல நான் ஓடணும், குதிக்கணும், தாவணும்னு நினைச்சா அது நம்மளால கண்டிப்பா முடியாது. அப்போ நம்மளோட ஸ்கில், அது ஓடுறதா இருக்கட்டும், தாவறதா இருக்கட்டும், லேப்டாப்ல பாக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது கோர்ஸ் கத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம இந்த 20ஸ்லயே ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஸ்கில் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்தே. வீடு வாசல் எல்லாமே இருந்தாலும் இந்த ஸ்கில் அப்படின்றத நீங்க தான் வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களை தானா தேடி வர ஆரம்பிக்கும். ஸ்கில் அப்படின்றது வாழ்க்கையில நம்ம வெறும் வேலைக்கு போறது மட்டும்தான் ஸ்கில்னு கிடையாது. நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒருத்தவங்க கிட்ட நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் ஸ்கில் கிடையாது. நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்லை வேற ஏதாவது ஒரு வழியில நான் பணம் ஈட்ட போறேன் அப்படின்னா அதுதான் உங்களுடைய பெரிய சொத்து. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன கத்துக்கிறீங்க, என்ன முயற்சி பண்றீங்க, அது வழியில போறதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தே. ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சை நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஸ்மால் ஸ்டார்ட் கூட மிகப்பெரிய சேஞ்சை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது டெய்லி ஒரு மணி நேரம் செல்ஃபான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஃபியரா டெசிஷனை கொடுக்காதீங்க. அதாவது ஃபியருக்கு
முக்கியத்துவம் கொடுக்கறது, பயம் பயம் பயம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரீம்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய கனவு என்ன? கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்ல லைஃப்ல செட்டில் ஆகணுமா, நான் பிசினஸ் ஆகணுமா, இல்ல நான் பெரிய ரிச் மேன் ஆகணுமா, நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, என் பேங்க் அக்கௌண்ட்ல எப்பயுமே பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணுமா, இந்த மாதிரி எவ்வளவுதான் நீங்க ட்ரீம் பண்ணாலும் அந்த ட்ரீமை ட்ரூ ஆக்குறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சான்ஸ் கொடுங்க. பயத்தை விட்டுட்டு இதுக்கு நான் அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு நான் எப்படிப்பட்ட ஸ்கில்ல வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. கடைசியா நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பேரண்ட்ஸ் உங்களை சேஃபா வாழணும்னு தான் வளர்த்துருப்பாங்க. ஆனா நீங்க பிரேவா வாழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. தன்னம்பிக்கையோட முயற்சியோட இருக்கிற ஒரு மனிதனா வாழறதுக்கு ஆரம்பிங்க. மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டோம் அப்படின்னு எப்பயுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. நீங்க மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்கலாம், ஆனா நீங்க ரிச் மேனா ஆகிறதும் நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸா இருந்துகிட்டு இருக்கிற இதே மிஸ்டேக்க, பயப்படுறது, இது பண்றது அது பண்றதுன்ற மாதிரி மிஸ்டேக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணாம இருங்க. அதுவே போதும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட மனசை டச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல நான் என்னோட வாழ்க்கையில ஏதாவது மாறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, மிடில் கிளாஸா இருந்து நீங்க ஃபேஸ் பண்ண கஷ்டத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி நீங்க மேல வந்திருக்கலாம், அதையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்களுமே அவங்க வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் நிறைய நான் போட போறேன். என்னோட வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், நான் எப்படி என் லைஃபை மோட்டிவேஷனா கொண்டுட்டு போறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்ண போறீங்க, சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வர வர வீடியோவை பார்த்து உங்க லைஃபையுமே நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மோட்டிவேஷனல் வீடியோல நான் உங்களை பாக்குறேன்.